அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு கோகோனட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் இந்த கப்பில் ஒரு அரை கப்பு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக. பூண்டு ஒரு 4 பல் உரிச்சிட்டு சின்னதாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் இந்த கப்பில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 பேர்த்துக்கு அளவாக நான் கிளறதுனால எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ வானொலி சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றினா போதும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி ஒரு 4-5 முந்திரி இருந்துச்சு, அதை போட்டுக்கலாம். வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் முந்திரி இருந்ததை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ரொம்ப மஞ்சள் கலரில் வரணும் இல்லை, ஒரு அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டதுக்கு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டு கலந்துடுங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு சின்னதாக நறுக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு தேங்காய் சாப்பாடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு, பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, முந்திரி இதெல்லாம் நல்லா வாசம் வரும். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, மீடியமாக வதங்கினா போதும். அதுக்குன்னு ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரியும் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புது தேங்காயாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக இருக்கிற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது எண்ணெய் விடும். இது மாதிரி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் அது கலந்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் பரட்டிட்டு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இப்போ சாப்பாடு இதுக்கு அளவாக உப்பு போட்டுட்டு நம்ம பரட்டி வச்ச தேங்காய் இதை கலந்து கிளறிக்கலாம். கிளறிட்டோம்னா இந்த தேங்காய் சாப்பாடு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் இது கூட வேர்க்கடலை இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு கிளறிட்டிங்கன்னா இந்த சாப்பாடு ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு, முந்திரி, இன்னும் வேர்க்கடலை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வேர்க்கடலை இல்லை, எல்லாம் சட்னி அரைச்சிட்டனால வேர்க்கடலை இல்லை. அதனால் நான் முந்திரி மட்டும் கொஞ்சம் இருந்தது, அதை போட்டிருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் சாப்பாடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம குழம்பு இல்லாமல் இதை மாதிரி கிளறி கொடுக்குற சாப்பாடு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்களும் இதை மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைன்னா கேரட் பீன்ஸ் வறுவல் இது மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.